அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்து என்னும் இந்த பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனுக்கு இன்னொரு குணாதிசயம் இருக்க வேண்டும். அது சீஷனாய் இருந்தால் இருக்கும். மார்க்கு சுவிசேஷத்தின் 15ஆம் அதிகாரத்தின் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்தினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இயேசுவின் சரீரத்தை பிலாத்தினிடத்திலே கேட்டவன் அந்த ஊரை சார்ந்தவன். அந்த யோசேப்பு, வேறு யாரும் அந்த ஊரை சாராதவர்கள் இயேசுவின் சரீரத்தை கேட்க முடியாது. இயேசுவின் சரீரத்தை துணிந்து போய் கேட்டான் என்று மார்க்கு சுவிசேஷத்தில் இந்த யோசேப்பை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை துணிந்து கேட்டவன் இவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, துணிச்சல் உள்ள ஒரு யோசேப்பை இங்கு பார்க்கிறோம். அவனை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தின் 27ஆம் அதிகாரத்தின் 57வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 27ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து 58ஆம் வசனத்திலே பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனும் என்று வாசிக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவானாகிய யோசேப்பு, துணிச்சல் உள்ள அந்த மனிதன் ஒரு சீஷனாய் வாழ்ந்தான் என்று இங்கு பார்க்கிறோம். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சீஷன் துணிந்தவனாக இருப்பான். அவனுக்குள்ளாக ஒரு துணிச்சல் இருக்கும். ஒருவேளை சீஷனாக நான் வாழ்கிறேன் என்று அநேகர் சொல்லலாம். பிரச்சனை வந்தோடனே ஓடுகிற, பிரச்சனை வந்த உடனே தப்பிக்கிற, பிரச்சனை வந்த உடனே ஐயோ என் வாழ்க்கையில் எனக்கு அந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கிற நிறைய பேர் உண்டு. அதாவது ரசிகர்களுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, ரசிகர்கள் எப்போதுமே கூட்டமாக போய் அங்கே சவால்களை சந்திக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு அங்கே ஆர்ப்பரிப்பு இருக்கும். ஆனால் சீஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன பிரச்சனை வந்தாலும் தன் குருவுக்காக நிற்கக்கூடியவன். அவனுக்கு எந்த விதமான சவால்கள் வந்தாலும் அதை தைரியமாக அவன் எதிர்கொள்ளக்கூடியவன். அவன் தனிமையாக இருப்பான், ஆனால் அதே நேரத்திலே துணிந்தவனாக இருப்பான். பாருங்க, பேதுரு அப்போஸ்தலனை இயேசு அழைத்தது உண்மை. அவன் வாழ்க்கையில் அவனுக்குள் கொஞ்சம் துடிப்புத்தனம் இருந்தது. ஆனால் இயேசுவை கைது செய்த உடனே அவன் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான் என்று பார்க்கிறோம். கடைசியில் இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய குருவாகிய இயேசுவை சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். யூதர்கள் பொதுவாக தன் வாயினாலே யாரையும் எளிதாக சபிக்க மாட்டார்கள், சீக்கிரத்தில் சத்தியம் பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பேதுரு உடனடியாக அவன் வாய் திறந்து சபிக்கிறதையும் சத்தியம் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். காரணம், அந்த அளவு அவனுக்கு பயம். அப்படிப்பட்ட அந்த பேதுருவை ஆண்டவராகிய இயேசு சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்திக்கிறார். அவன் வாழ்க்கையில் திரும்ப ஒரு வாய்ப்பு தருகிறார். அவனுடைய அன்பை கர்த்தர் மறுபடியும் கேட்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே மேல் வீட்டறையிலே 120 பேர் மத்தியிலே அவனும் இருந்தான். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவனை தொட்டார். சீஷத்துவத்தினுடைய ஒரு வித்தியாசத்தையும் உண்மையான ஒரு மகிமையையும் அங்கே அவன் காண்கிறான். விளைவு என்ன தெரியுமா? அதே கோழையாயிருந்த, மறுதலித்த, பயந்த பேதுரு, மறுதலித்து இயேசுவை சபித்த, சத்தியம் பண்ணின அந்த பேதுரு 2ஆம் 3ஆம் அதிகாரங்களில் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணினான். துணிச்சலோடு பிரசங்கம் பண்ணினான். சீஷனுக்குள்ளாக எப்போதும் ஒரு துணிச்சல் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்குள்ள நிறைய துணிச்சல்கள் இருக்கலாம். நிறைய விஷயங்களில் துணிந்து செயல்படுகிறதை போல வாழலாம். உலக பிரகாரமான துணிச்சல்களை நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்துருக்கலாம் இல்லையா? 10 பேருக்கு மத்தியில் துணிச்சல் உள்ளவர்களாய் காண்பிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்குள் துணிச்சல் உண்டா? பாவம் செய்கிறதுல இருக்கிற துணிச்சல், கிறிஸ்துவுக்காக வாழ்வதிலே துணிச்சல் உண்டா? ஒருவருக்கு இயேசுவை குறித்து சொல்லணும், துணிச்சல் இல்லாததினாலே சொல்ல முடியவில்லை. ஆண்டவரை பற்றி பேசவோ, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டவோ, ஆண்டவரை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தவோ துணிச்சல் தேவை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துணிந்து செயல்படுகிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள் அந்த துணிச்சல் உண்டா? நீங்கள் துணிந்து ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களா?
கேளுங்க. நான் ஒரு சீஷனா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு நான் துணிந்தவனாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, துணிச்சல் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. பிலாத்தினிடத்திலே துணிந்து போய் சரீரத்தை கேட்டான் அந்த யோசேப்பு என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட துணிச்சல்கள் எங்கள் வாழ்க்கையில் வரட்டும். பேதுருவினுடைய ஒரு பிரசங்கம், துணிச்சலுள்ள பிரசங்கம், 3000 5000 என்று ரட்சிப்புக்குள் நடத்தியதே, அந்த துணிச்சலை எங்களுக்கு தாரும். கடைசியில் இயேசுவுக்காக மரிக்கவும் துணிந்த அந்த ஒரு அனுபவத்தை எங்களுக்கும் தாரும். நாங்கள் உம்மை போல எங்கள் வாழ்க்கையிலே தைரியமாய், மரணத்தை எப்படி தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதை மாதிரி உமக்காக வாழ நாங்கள் தைரியமாய் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யட்டும். கிறிஸ்துவுக்காக வாழ்வதிலே துணிச்சல் காட்டட்டும். தொடர்ந்து நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் இன்று செய்ய போகிற எல்லா பணிகளையும் ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற பலன்களை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, துணிந்து கர்த்தருக்காக செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.